ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், யாரோட யூடியூப் வருமானம் எவ்வளோன்னு சொல்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போயாவது சோர்ந்து உட்காரப்ப அப்போ உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு ஆறுதலாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தாங்க உண்மையான உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் மனசார நினைக்கிற ஒரு உறவு. சரிங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்ப உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்களும் உறவு தான். எப்பவுமே பழமொழி ஒன்று இருக்குது, சந்தோஷத்தில் விட கஷ்டத்தில் பங்கேற்கிற உறவு கிடைக்கிறது ஒரு வரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தையாவது உங்களுக்கு சொல்கிறாங்களோ அவங்க அந்த உறவு என்றைக்குமே நீங்கள் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்குங்க, கைவிட்றாதீங்க. இது என்னோட சின்ன அனுபவத்தில் நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு சோர்ந்து உக்காரோம், அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து மீண்டு வந்தால் தான் நம்ம வாழ்க்கையே அதுலேருந்து ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம சோர்ந்து உக்காந்து எத்தனை தவறான முடிவுகளெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க தெரியுங்களா? அந்த தவறான முடிவுகளெல்லாம் எடுக்காமல் இருக்க அந்த ஒரு நல்ல மனிதர்கள் நமக்கு அந்த டைமில் சொல்கிற அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு பூஸ்டாகவும் நம்பிக்கை கொடுக்குறதாகவும் இருக்கும் இல்லையா? அது நல்லா சொல்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி யாரோட யூடியூப் சேனல் பற்றி பேச போகிறேன், அவங்களோட வருமானம் எவ்வளோ மந்த்லின்றதையும் நான் சொல்கிறேன். அவர் ஒரு நல்ல ஒரு ஆசிரியரும் கூட. அவர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேர் சுரேஷ், பிளாக் ஸ்டார்ன்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் அவரை ஒரு சூப்பர் மேனாக தான் பார்க்குறேன். ஒரு ஸ்கூல்லலாம் வேலை செஞ்சு நிறைய குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவர் ஒரு மாதிரி ஜாலிங்க. அவரை எடுத்துக்கலாம் மோட்டிவேஷனாக. நிறைய இளைஞர்கள் அவர் மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம். அது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து, உங்களோட விருப்பம். அது நான் யாருக்கும் இது திணிக்கலை. அவரை நீங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை. எனக்கு பர்சனலாக எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டம் அவமானம் எவ்வளவோ இருந்தாலும் அவர் அதெல்லாம் தள்ளிட்டு மேலே மேலே எப்படி போகிறார். அவருக்குள்ளேயும் கஷ்டம் இருக்கும். அவர் பார்க்காத அந்த ஒரு கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. சேனல் ஆரம்பித்து கூட அவரை ஏசுகிறவங்க அதிக பேராக இருக்காங்க. நல்லது கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, ஆனால் முதல் மாதிரி கிடையாது. இப்போ அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நல்ல நல்ல கமெண்ட் போடுறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சூப்பர் அம்மா. பையனுக்காக அவங்க எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அதே போல் அப்பாவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி. அப்பப்போ அம்மாவும் அவங்க பாரு எவ்வளோ அழகாக ஒரு சிரித்த முகத்தோடு, அவங்களுக்குள்ளே எத்தனை கவலைகள் இருந்தாலும் சிரித்த முகத்தோடு எப்போவுமே அந்த மங்களகரமாக அழகாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள பார்த்தாலே, அவங்க வீடியோவை, அந்த தம்பியை, அவங்க அம்மாவை அப்பாவெல்லாம் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ஏன்னா அவங்க கூடவே நம்ம போய் இருக்க மாட்டோமா, அவங்க கூடவே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னெல்லாம் தோணுது. எனக்கு தோன்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோன்றதுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய அவர் ஷார்ட்ஸுங்க அதிகமாக போடுவார், வீடியோவோட ஷார்ட்ஸ் அதிகமாக போடுவார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அவர் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ செம புல்லரிச்சு போச்சு. அவர் கேலி செய்கிறங்க கூட்டத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பதிலடி. அவர் ரொம்ப திறமையான ஒரு தம்பி. அவர் திறமைக்கு முன்னாடியெல்லாம் நம்மலாம் ஒன்றுமே இல்லை. அவர் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த மேக்ஸு அதெல்லாம் ஒரு ஒரு கிஃப்ட்டு. அவரை போய் ஏதோ இருக்கேன் அப்படி இப்படின்னுலாம் தப்பாக ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறவங்க தான் உண்மையாகவே அது. அவரை போய் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. யாரையும் பற்றியுமே தப்பாக பேசுகிறதுக்குனே ஒரு கூட்டம் அந்த உலகத்தில் சுற்றின்னு இருக்குமா என்னான்னு தெரியல. யார் கிடைப்பாங்க அவங்கள பற்றி தப்பாக ஏதாச்சும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றின்னு இருக்குது என்ன தெரியல. ஏங்க, பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா தள்ளி விட்டுட்டு போங்க. அதுக்கோசரம் தப்பாக கமெண்ட் பண்ணி அவங்க மனசை காயப்படுத்துறீங்களா? நீங்கள் அவரை தப்பாக சொல்ல தான் அவர் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துன்னு இருக்கிறாரு. சரிங்களா?
அவருக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதமும் அவங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமும் அவர் பிடிச்சி பார்க்குற நல்ல நல்ல உள்ளங்களோட ஆசீர்வாதமும் அவருக்கு என்றைக்கே இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவரோட மந்த்லி சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கலாம். அவர் வந்து ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக போடுறாரு இல்லையா. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தப்போ அவருக்கு வந்து இந்த ஃபுல்லு காலேஜ் பசங்கள்லாம் வந்து நின்றுக்கின்னு அவர் மேடை வெளியே கூட்டுன்னு வந்து இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நம்ம வீட்டு பையன் ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒரு அவார்டு வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கூட நான் நிறைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்ப்பேன். அப்பப்போ வந்து கமெண்ட்டும் லைட்டாக போட்டு விடுவேன். எனக்கு மெயினாக வந்து கமெண்ட் போகிறத விட நம்ம லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தரை வந்து பிடிக்குதா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுடுவேன் நான் வந்து. அதுதான் எனக்கு உண்மையாகவே நான் வந்து அவருக்கு கொடுக்குற ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு தோணும் எனக்கு. உங்களுக்கு எப்படியோ தெரியல. நிறைய விஷயம் வந்து சூப்பராக நான் கமெண்ட்டும் பண்ணுவேன் நான். இப்போ அதுபோல் அவரை வந்து டவுன் பண்ணுற ஒரு கூட்டங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அவர் மாதிரி ஒரு நல்ல ஒரு பையன் வந்து கிடைக்க வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அந்த குணமான மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்டு பாசிட்டிவாக மாற்றி அதுலேயும் அவர் இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப திறமைசாலிங்க. கடவுள் வந்து அவருக்கு அவர் பார்த்தா வந்து உங்களுக்கு அப்படி தெரியுமே தவிர அவர் குணன்றது வந்து ஒரு குழந்தை குணம். என்னை பொறுத்தவரையிலையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரை பற்றி என் சேனலில் நான் பேசி போகிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அந்த தம்பி இந்த வீடியோ பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசுகிறேன் அந்த தம்பியை பற்றி இது பண்ணுறதுல. நானும் வந்து ஊர் சைடு படித்தது தான். எனக்கு தமிழ் ரொம்ப நல்லாவே தெரியும். தமிழில் நான் வந்து 98 மார்க் எடுத்திருக்கேன் நான் வந்து தமிழில். எனக்கு தமிழ்னா தான் அவ்வளோ இஷ்டம் எனக்கு. மற்ற மொழிங்கெல்லாம் பிடிக்காததுனால பிடிக்கும். முதல் வந்து எனக்கு தமிழ் தான் ரொம்பவே பிடிக்கும். அவரோட இன்கம் வந்து மொத்தமாக நான் வந்து நம்ம ஷார்ட்ஸ் எடுத்துக்கினா கூட அவருக்கு வந்து மந்த்லி எப்படியும் ஒரு 35 மேலே வருது, 40க்குள்ளே வருது அவருக்கு. ஒரு யூடியூப் வருமானம் மட்டுமே 35,000க்கு மேலே 40,000க்கு வந்து கீழே வருது அவருக்கு. அப்படின்னு தான் கணக்கு போட்டுக்கோங்க. அவர் வந்து ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடுவார். ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 10 அப்படி போடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாருன்றதை வச்சு அங்கங்கே இருக்கிற அந்த ஒரு அழகான அந்த காட்சிங்கெல்லாம் வந்து பாட்டாக எடுத்து நமக்கு வந்து போடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும், அது சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து அவரை போய் பாருங்கள். அந்த சேனலில் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். சுரேஷ் குமரன் பிகேன்னு இருக்கும் அந்த சேனலோட பேர். பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும். ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து அவர் என்ன ஒரு இதுவாக பார்ப்பாங்க. ஆனால் ரொம்ப வந்து நல்ல மனசு கொண்ட ஒரு தம்பி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு சேனலை பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? இதே போல் என்ன மாதிரி வளர்ந்துச்சுன்னு வர யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோலாம் டிஸ்டர்பன்ஸ். எனக்கு எங்கள் வீட்டு செல்லக்குட்டி சவுண்டு விட்றாங்க. போதும் பேசுந்து வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மற்றவங்க சேனலை பற்றி என் சேனலில் பேசுகிறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். ஒரே வாரத்தில் முடிஞ்சிச்சிங்களா? யாருன்னு போய் நீங்களும் பார்க்கலாம். ஒரு கண்டென்ட்டுக்காக கூட நான் பேசுகிறேன். யாரை பற்றியும் நான் வந்து தவறாக எதுவுமே பேசலை. நல்ல ஒரு கருத்தால் அவங்கள பற்றி எனக்கு பிடிச்சதுனால என்னன்றதை சொல்லி நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அவங்களோட சம்பளத்தையும் நான் சொல்லி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். யாரை பற்றியாவது உங்களுக்கு சம்பளம், எந்த யூடியூப் சேனலை பற்றி உங்களுக்கு சம்பளம் தெரியணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் சொல்கிறேன். பை பாய்.